நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரானது இன்று தொடங்க இருக்கின்றது. மிகுந்த எதிர்பார்ப்புகளிடையே இன்று இந்த கூட்டத்தொடரானது தொடங்க இருக்கின்றது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இடைப்பட்ட, அதாவது சுதந்திர தினத்தின் பொழுது அந்த காலகட்டத்தில் ஒரு ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை விடுமுறை இருக்கின்றது. 32 நாட்கள் 21 அமர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. 15க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தொடர் இன்று தொடங்குகின்றது. இன்னும் ஒரு 3 மணி நேரங்களில் இந்த கூட்டத்தொடரானது தொடங்க இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்த கூட்டத்தொடரானது சுமூகமாக நடைபெறுமா என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுதும் ஏதாவது ஒரு காரணத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பி அந்த கூட்டத்தொடர் முழுவதுமே கிட்டத்தட்ட முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நிலையில்தான் இந்த கூட்டத்தொடரிலும் என்ன பிரச்சனைகளை எழுப்பப் போகிறார்கள் எதிர்க்கட்சிகள் என்பது தொடர்பாக ஒரு கேள்விக்குறியானது இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முதல் கூட்டத்தொடராகும். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முதல் கூட்டத்தொடராகும். எனவே இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பாக, பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற பொழுது அது நம்முடைய இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே இது நடைபெற்றதாக ஒரு குற்றச்சாட்டானது இருந்தது. எனவே அந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இது தொடர்பாக ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் நடத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தொடர் நடத்தப்படவில்லை. இந்த நிலையில்தான் அதன் பிறகு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இடையே இருந்த அந்த பிரச்சனையை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் சமரசம் செய்ததாக கூறியிருந்தார். இந்த பிரச்சனையும் ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக மாறி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இதுபோன்ற விவகாரங்கள் இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் பொழுது எழுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு எழுப்பப்படும் பட்சத்தில் இது தொடர்பாக பிரதமரோ அல்லது மத்திய அமைச்சர்களோ பதிலளிப்பார்களா, என்ன விதமான நடவடிக்கை இதில் மேற்கொள்ளப்பட போகின்றது என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தொடரின் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் தான் நேற்றைய தினம் மத்திய அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தது. அதில் கலந்து கொண்டார்கள். பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு மத்திய அரசு கேட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த கூட்டத்தொடரானது இன்னும் 11 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. இந்த கூட்டத்தொடரின் பொழுது எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியாக செயல்பட போகின்றார்கள், மத்திய அரசு என்ன மாதிரியாக செயல்பட போகின்றது, என்ன மாதிரியான பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் எழுப்பப்பட போகின்றது என்பது ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே நான்